என்னடா கிரேனோட வீடியோவுக்கு இப்படி ஒரு பயங்கரமான பில்டப் மியூசிக்கை போட்டிருக்கேனே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெல் ஆக்சுவலாக இது கிரெயின் கிடையாது. இது சீனாவோட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். இந்த ஏவுகணையை சீனா எதற்காண்டி ஒரு சிவிலியன் கிரெயின் மாதிரியே மாடிஃபை பண்ணி அந்த நாட்டோட நகரங்களில் இப்படி உலாவு விட்டுருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் அழகும், டிபி டிஃபென்ஸ். உலகத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப அதிநவீன மற்றும் யாருனாலையும் அவ்வளோ சுலபமாக தடுத்துட முடியாத ஆயுதங்கள் இந்த பாலிஸ்டிக் மிசைல். இந்த பாலிஸ்டிக் மிசைலை ஏவுனதுக்கு அப்புறமா அதை இடைமறித்து அழிப்பதை விட, இதை ஏவுறதுக்கு முன்னாடியே இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துக்கு பாம்பு போட்டு தகர்க்கிறதோ, இல்லை அப்படின்னா இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை நேரடியாக களத்தில் போய் அந்த லான்ச்சுக்கு முன்னாடி அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதோ பண்ணோம்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை 100% நியூட்ரலைஸ் பண்ண முடியும். 100% இன்டர்செப்ஷன்ன்றது அந்த ஏவுகணை லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி பாம்பு போட்டோ இல்லை அதை நேரடியாக போய் தகர்த்தோ அதை அழிக்கிறது மட்டுமே தான். இந்த பிரச்சனைன்றது ஈராக் வாரில் சதாம் ஹுசேன் சந்தித்த ஒரு விஷயம். சதாம் ஹுசேன் கிட்ட ரொம்ப இருக்கிறதுலே மோசமான ஆயுதம் அப்படின்னா ஸ்கட் லான்ச்சர்ஸ் தான். இது சோவியத் யூனியன் கிட்ட இருந்து வழங்கப்பட்ட ஒரு IRBM, இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருந்துச்சு. அந்த டைமில் அமெரிக்கன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கட் லான்ச்சர்ஸ்லாம் எங்கே இருக்கோ, ஈராக்கில் எந்த பகுதியில் இதை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு போய் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க பாம்பு வச்சு அதை தகர்த்தாங்க. ஸோ இந்த ஏவுகணைகள் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே இது எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணாங்க. பார்த்தீங்களா, இந்த கேம்பெயின்ன்றது உலகத்தில் இருக்கிற எல்லாராலையும் படிக்கப்பட்டுச்சு. ஸோ மிசைலை லான்ச் பண்ணிட்டோம்னா யாராலையும் தடுக்க முடியல, ஆனால் மிசைலை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளே புகுந்து அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஏவுகணையை எந்தெந்த வகைகளில் நம்மளால் மறைச்சி வைக்க முடியும் அப்படின்ற முறைகளில் இறங்க ஆரம்பித்தாங்க. அதில் அமெரிக்கன்ஸ், சோவியத் யூனியன், இந்தியா, சீனா, இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள் பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கடலுக்கடியில் நீர்மூழ்கி கப்பலில் வைக்கிறது தான். ஆனால் அது எல்லாராலையும் முடியாது. அப்படியே வச்சாலும் எத்தனை நீர்மூழ்கி கப்பலை உங்களால் கட்ட முடியும்? உங்களால் 5000 பாலிஸ்டிக் மிசைலில் கட்ட முடியும். ஆனால் அதுக்குன்னு சுமாராக ஒரு 200 சம்மரினை உங்களால் கட்ட முடியுமா? அதெல்லாத்தையும் தாங்கிட்டு போகிறதுக்கு கடலுக்கடியில் வாய்ப்பே இல்லை. அப்போது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நீங்கள் நீர்மூழ்கி கப்பலில் கடலுக்கடியில் வைக்க முடியும். அது உங்களோட மெயின் வெப்பன், ப்ரைமரி வெப்பன் டிஸ்ட்ரக்ஷனுக்கு. ஆனால் அதை தாண்டி ஒரு வலிமை இல்லாத எதிரியை அழிப்பதற்கோ இல்லை அப்படின்னா இதை பயன்படுத்தாமல் கன்வென்ஷனலாக அதில் அணு ஆயுதங்கள் இல்லாமல் வெறும் சாதாரண வெடிப்பொருட்களை பயன்படுத்தியோ ஒரு நாட்டுக்கு எதிராக நம்ம தாக்குதலை செய்யணும். ஆனால் அதே சமயம் அந்த நாடு நம்ம எங்கேருந்து ICBM லான்ச் பண்ணுறோன்றது தெரியக்கூடாது. என்கிட்ட நியூக்ளியர் வெப்பனே இல்லை, என்கிட்ட நீர்மூழ்கி கப்பலை கட்டுறதுக்கும் பணம் கிடையாது, ஆனால் இந்த ICBM நான் ஒழிச்சு வைக்கணும் எதிரிகிட்ட சிக்காமல் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் இப்படி ICBMஸை மறைச்சி வைக்கிறது தான். சரி, சீனா எதற்காண்டி மறைச்சி வைக்கணும்? ஏன்னா அவங்கக்கிட்ட பெரிய பெரிய நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது. அவங்க நினச்சாங்க அப்படின்னா ட்ரெயின்லேயே ICBM வச்சு லான்ச் பண்ண முடியும். இப்படி ஏகப்பட்ட முறை இருக்கிறப்ப எதற்காண்டி அவங்க இந்த சாதாரண ட்ரக்கு, சிவிலியன் ட்ரக்கில் போட்டு அதை கொண்டு போகணுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ். ரியாலிட்டியில் போர் சூழ்நிலையில் இதே மாதிரி தான் அந்த ட்ரக்கை வந்து கேமஃப்ளாஜ் பண்ணி ரோட்டில் கொண்டு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி தேதிக்கு அந்த ஃபோட்டோஸை நம்ம பார்க்குறப்பே தெளிவாக தெரியுது அது ஒரு மிலிட்டரி வெஹிக்கிள் அப்படின்னு. அந்த கேபினில் தெளிவாக தெரியுது PLA மிலிட்டரின்னு. ஆனால் அந்த கேபினுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதாவது இது ஒரு ICBM தான், ஆனால் இதை நாங்கள் கிரேன் மாதிரி கேமஃப்ளாஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்களே சொல்கிறாங்க பப்ளிக்காக. அவங்க உண்மையிலேயே இதை முழுக்க மறைக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் அவங்க பண்ணலை. சிம்பிளாக அதை ஒரு கிரேன் மாதிரி வடிவமைச்சு அந்த நாட்டில் ரோட்டில் ஓட விட்டுருக்காங்க. இது ஒரு டெஸ்ட்டாக கூட இருக்கலாம். எத்தனை பேர் இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, இதை எத்தனை பேர் ரெக்கக்னைஸ் பண்ணி வீடியோஸ் எடுத்து அதை ஆன்லைனில் போஸ்ட் பண்ணி அந்த போஸ்ட் வந்து லீக் ஆகி எனிமீஸ் இதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு இந்த நியூஸ் வந்து பரவுது, எதனால் இந்த ICBMஐ வந்து ஒரு கிரெயின் இல்லை இது ஒரு ICBM தான் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்கன்ற ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் டெஸ்டிங் அடிப்படையில் ஒரு 3-4 ட்ரக்கை இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி சீனாவில் உலாவ விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியெல்லாம் அவங்க மாடிஃபை பண்ண மாட்டாங்க, இன்னும் ஹெவியாக மாடிஃபை பண்ணுவாங்க. அதாவது பெயிண்ட் அடித்து அதை ஒரு சிவிலியன் வெஹிக்கிளாக ஆக்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு அதில் மிலிட்டரி ஸ்கீமில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு சிவிலியன் வெஹிக்கிளாக மெர்ஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதை ஒரு கிரேனாகவே டிசைன் பண்ணிடலாமே.
ஒரு கிரெயினில் வந்து என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த பெயிண்ட்டே அவங்க போட்டுடலாமே. ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் கிரெயின் ஆப்ரேட்டிங் பண்ணக்கூடிய தனியார் நிறுவனங்களில் ஒரு கம்பெனியோட ஃபேமஸான ஒரு கம்பெனியோட பேர் எடுத்தே அதில் போட்டுடலாம், போட்டு அதை உலாவ விடலாம். போர் சூழ்நிலையில் இப்படி நம்ம உலாவ விட்டோம் அப்படின்னா எந்த கிரெயின் சாதாரண கிரெயின், எந்த கிரெயினில் பலிஸ்டிக் மிசைல் இருக்குது அப்படின்றது எதிரிக்கு தெரியாது. கிரெயின் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ட்ரக்கில் நம்மளால் மவுண்ட் பண்ண முடியும், ஈரானியன்ஸ் பண்ண மாதிரி. கார்கோ ட்ரக்கில் வெளியே வந்து கார்கோவோட ஷெல் இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து ஐசிபிஎம் இருக்கும். மிசைல் லான்ச் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த கார்கோ ஷெல் இப்படி ஓப்பன் ஆகி உள்ளேருந்து மிசைல் வரும். இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ரயில்களில் நம்மளால் வைக்க முடியும். இதை நம்மளே பண்ணியிருக்கோம். 3000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய அக்னி ஏவுகணையை ஒரு ரயில் பெட்டியிலேருந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வென்ஷனல் வார்ஃபேரில் கன்வென்ஷனல்ன்றப்ப ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருக்குது, 2 கண்ட்ரிக்கு நடுவில் ஒரு சின்ன பார்டர் கான்ஃப்ளிக்ட். இதில் வந்து நியூக்ளியர் எக்ஸ்சேஞ்செலாம் நடக்க போகிறது இல்லை. ஆனால் ஹெவி ஐசிபிஎம்ஸை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. பட் அந்த ஐசிபிஎம்மை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எதிரியால் டிடெக்ட் பண்ண முடியும், எதிரி அந்த இடத்துக்குள்ளே ஊடுருவி ஒரு வான் தாக்குதல் நடத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன்ஸோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து F-35 கிளம்பி போய் எங்கேருந்து இந்த ஐசிபிஎம்ஸ் லான்ச் பண்ணுமோ, தைவானை இன்வைட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துலேருந்து லான்ச் பண்ணணும் இல்லவா? ஒரு சில ஸ்பாட்ஸ் தான் இருக்கும். சீனாவில் எல்லா பகுதியில் இருந்துலாம் இந்த IRBM லான்ச் பண்ண முடியாது, கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வரணும், இன்லேண்ட் பக்கத்தில். அப்போ அந்த என்னென்ன ஸ்பாட்டு அப்படின்றது அமெரிக்கா ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருப்பாங்க, எதெல்லாம் பொட்டன்ஷியல் ஐசிபிஎம் லான்ச் ஸ்பாட்ஸ் அப்படின்னு. அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு ஏர் ரைடை பண்ணுவாங்க. ஏர் ரைடை பண்ணுறப்ப ரீகான் பண்ணோம்னாலே தெரிஞ்சு போயிடும் கீழே வந்து ஐசிபிஎம் இருக்கிறது. ஸோ சேட்டலைட் இமேஜரி மூலமாகவோ இல்லை பைப்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐசிபிஎம் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கதை முடிஞ்சு சொல்லவா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸுக்கு சப்போஸ் அமெரிக்கா உள்ளே வராங்கன்றப்ப அவங்கள குழப்பறதுக்காண்டி சிட்டிஸுக்கு மத்தியில் சாதாரண மக்கள் வாழ்கிற இடத்துல, அன்றாட வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருந்த இடத்துல இந்த ட்ரக்கில் ஐசிபிஎம்மை போட்டு இதை ஒரு கிரேன் மாதிரி ஆக்கி விடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போது அமெரிக்காவுக்கு வந்து கிரேனை வந்து இவங்க ஐசிபிஎம்மாக கேமோஃப்ளேஜ் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா கிரேனையும் அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போது அமெரிக்கா சைடு 2 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஒன்று வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமினிஷன். இவங்க பல தடவை தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி ஃபைட்டர் ஜெட்டை அனுப்புவாங்க. ஃபைட்டர் ஜெட்டை உள்ளே அனுப்புறதே பெரிய ரிஸ்க்கு, F-35 ஃபைட்டர் ஜெட்ஸை. ஏன்னா வான் பாதுகாப்பு அமைப்புகளில் அது சிக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு ரிஸ்க் எடுத்து தான் அனுப்புகிறாங்க. இது போக ஹைலி காஸ்ட்லியான ஜேடான்ஸ் மற்றும் ப்ரிசிஷன் ஆமினிஷனை பயன்படுத்துவாங்க. இப்படி இவங்க பயன்படுத்தி ஒரு சாதாரண கிரேன் அடிச்சிட்டாங்க ஒரு ஐசிபிஎம்முக்கு பதிலாக அப்படின்னா அது நட்டம் தானே. அமெரிக்காவுக்கு அது பொருள் சேதம் மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்கு அது ஆசெட் மேனேஜ்மெண்ட்லேயும் பிரச்சனை வரும். அவங்க லிமிட்டடாக தான் ஃபைட்டர் ஜெட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஃபைட்டர் ஜெட்டில் பாதி இது வந்து ஃபேக்கான ஐசிபிஎம்ஸ், அதாவது உண்மையிலே ஒரு கிரேன் தான்ப்பா, அது ஒரு சாதாரண கிரேனு. அந்த கிரேனை அடிக்கிறதுக்கு $multi-million ஃபைட்டர் ஜெட்ஸையும் அந்த பைலட்ஸோட உயிரையும் பணையை வச்சு அனுப்புனாங்க அப்படின்னா இது அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை. ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அப்படின்றது இந்த இடத்துல பெரிய அளவில் பாதிக்கப்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அமெரிக்கா ஒரு சிவிலியன் டார்கெட் அடிக்குது அல்லவா, ஏன்னா கிரெயின் வந்து ஒரு சிவிலியன் டார்கெட். யுனைடெட் நேஷன்ஸோட ரூல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எது போர்க்குற்றம் அப்படின்றத அந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, போர் செய்கிற 2 நாடுகளுக்குமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஒரு சோல்ஜர்னால் அவன் அந்த நாட்டோட யூனிஃபார்மை தான் போட்டிருக்கணும், எதிரி நாட்டோட யூனிஃபார்மை போடக்கூடாது. அப்படி போடலைன்னா, எதிரி நாட்டோட யூனிஃபார்மை போட்டு அந்த சோல்ஜர் கைப்பற்றப்பட்டான்னா அவனுக்கு ஐநா சபையில் இருக்கக்கூடிய அந்த மனித உரிமைகள் செல்லாது. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒன்று அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சீனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பா அமெரிக்கா வந்து சிவிலியன் டார்கெட்டை அடிச்சிருச்சு, ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்களை கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் அவங்களுக்கு எதிராக திருப்ப முடியும். இதை ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணாங்க, நம்ம கண்ணால் பார்த்தோம். ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் சரி, ஸ்கூல்ஸ்லையும் சரி, மக்கள் ஒன்று கூடுற மார்க்கெட்ஸ்லையும் சரி, அந்த பகுதியிலேருந்து கரெக்டாக இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணைகளை ஏவுனாங்க. அப்போ தான் இஸ்ரேல் அந்த ஏவுகணைகளை ஏவுறதுக்கு முன்னாடி அடிக்கணும்னு சொல்லி மக்கள் வாழ்கிற பகுதியை அவங்க தாக்குவாங்க. அப்படி தாக்குறப்ப அங்கே நிறைய மக்கள் இறப்பாங்க, நிறைய மக்கள் சாகிறத வச்சு நம்ம இஸ்ரேலுக்கு எதிராக அணியை திரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பிளான் பண்ணி தான் அடித்தாங்க. அதே மாதிரி சீனாவும் அவங்களோட சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்களுக்கு கேடயமாக பயன்படுத்த முடியும். டெக்னிக்கலாக இதை எல்லா நாடுமே பண்ணுது. இதை வந்து பாலஸ்தீனில் இருக்கிற ஹமாஸ் ஆர்கனைசேஷன் தான் பண்ணும், இதை வந்து அவங்களாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இதை சீனா பண்ணுது, இந்தியாவாகிய நம்ம பண்ணுறோம், ரஷ்யா பண்ணுறாங்க, அமெரிக்கா கூட பண்ணியிருக்கு. அமெரிக்கா கூட அதோட சிவிலியன் கார்கோ ட்ரெயினில் ஒரு ஐசிபிஎம்மை வச்சு ஓட்டியிருக்கு. ஸோ எல்லா நாடுகளும் பண்ணுற விஷயந்தான் இது.
அவன் சீனா மட்டும் பண்ணுறது கிடையாது, இன்டர்நேஷ்னல் லாஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வளைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தூரம் அவங்களால சம்பவம் பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதனால் மக்களுக்கு தானே ஆபத்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக மக்களுக்கு ஆபத்து. ஒரு போர் வீரன் யூனிஃபார்மை மாட்டின உடனே முடிவாயிருச்சு, அந்த வீரர் வந்து அந்த நாட்டுக்காண்டி உயிரை தியாகம் செய்யணும் அப்படின்னா தியாகம் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் சாதாரண மக்கள் அந்த நாட்டுக்காண்டி உயிரை தியாகம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது, தே ஹாவ் அன் ஆப்ஷன். ஆனால் அந்த ஆப்ஷனை இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா பறிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் குறிப்பாக ஒரு ட்ரெயின் கூட தண்டவாளங்கள் மக்கள் க்ரௌடடாக இல்லாத பகுதியில் போகாமல் அவுட்டரில் போச்சுன்னா கூட அந்த ட்ரெயினை நம்ம அடித்தோம்னா உயிர் சேதம் பெரிய லெவலில் இருக்கா, சிவிலியன் உயிர் சேதம் பெரிய லெவலில் இருக்க போகிறது இல்லை. ஆனால் க்ரெயின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அதிகமாக நடக்குமோ, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எங்கே அதிகமாக நடக்கும், ஆல்ரெடி பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல தான் மேலும் மேலும் பில்டிங்கை கட்டுவீங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல மக்கள் கூடுற இடத்துல நம்ம ஒரு க்ரெயினை நிப்பாட்டணும் அப்படின்னா அந்த க்ரெயின் வந்து உண்மையிலே ஒரு க்ரெயினாக இருக்கும். ஆனால் இப்படி சீனா பண்ணுறதை பார்த்து அமெரிக்கா சந்தேகப்பட்டு இது க்ரெயினாலாம் இருக்காது, இது ஒரு ஐசிபிஎம்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அந்த இடத்துல அடித்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு அதனால் பிரச்சனை தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை, சீனாவுக்கு இதில் ப்ராஃபிட் தான் இருக்குது. பட் சீன மக்கள் இறந்து போவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஏவுகணையை கேமஃப்ளாஜ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களை பற்றி நம்ம உண்மையிலே கவலைப்படுறோம் அப்படின்னா சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம தொடக்கூடாது. அப்படியே தொடரோம்னாலும் ரயில்வேஸோடு நிறுத்திக்கணும். ரயில்வேஸோ இல்லை ஒரு கார்கோ வெசல், கார்கோ நார்மல் கண்டெய்னர் வெசல், அந்த வெசலில் வந்து ஆயுதங்களை மறைச்சி கொண்டு போகிறதோ ஒரு லிமிட்டோடு இருக்கணும். அதனால் பாதிப்புகள் வந்து சிவிலியன் சைடில் வந்து கம்மியாக இருக்கணும். ஆனால் அப்படி நம்ம ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு நாளைக்கு வந்து கண்டெய்னர் லாரி தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு ஒரு நாளைக்கு 150-200 லாரி போகுதுன்னு வச்சுக்கலாமே, அந்த 150-200 லாரியில் ஒரு 50 லாரியில் ஐசிபிஎம் வச்சு நம்ம அனுப்புகிறோம். இது எப்படியோ யாரோ ஒருத்தன் மூலமாக லீக் ஆயிடுச்சு சீனாவுக்கு, ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்து வார்ஷிப்பை நிப்பாட்டிட்டு இங்கேருந்து போகிற எல்லா கண்டெய்னர் ஷிப்பையும் அடிங்கடா அப்படின்னா அப்போ மிச்சம் உள்ள 150 கண்டெய்னர் ஷிப்பில் உள்ள மக்களோட உயிர் என்ன ஆகிறது? அல்லது அந்த கண்டெய்னர் ஷிப் போகிற பாதையில் இருக்கக்கூடிய ஊர் இருக்குல்ல, அதில் இருக்கிற மக்களோட உயிரை யார் காப்பாற்றுறது? ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக ஒரு ஏர்பேஸை நம்ம கட்டணும்னாலே 1000 தடவை யோசிக்கணும். ஜியோ பொலிட்டிக்கலி அது எந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல எதிரிகளோட நடமாட்டம் எப்படி, இப்போ எதிரி நம்மளை இன்வைட் பண்ணான்னா இந்த இடத்த அவன் தாக்குவானா, அப்படி தாக்குறான்ற பட்சத்தில் பக்கத்தில் என்ன சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெரிய சிட்டி இருக்குன்னா அந்த சிட்டிக்கு போதுமான பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும். இப்படி ஏகப்பட்ட பிளானிங் இருக்குது. இந்த பிளானிங்லாம் பண்ணி தான் ஒரு மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கட்டுவோம். இப்போ தாம்பரத்தில் இருக்குது அப்படின்னா தாம்பரத்துக்கு வந்து யாரும் நம்மளை தாக்க போகிறது இல்லை, அதனால ஃப்ரீயாக சிட்டிக்கு நடுவில் ஒரு ஏர்பேஸ் இருக்குது. இதே இது பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா நாசிக் ஃபெசிலிட்டி இருக்கும், அங்கே ஒரு ஏர்பேஸ் இருக்கும். கோயம்புத்தூர்லேயும் அதே மாதிரி தான். சவுத்து வரைக்கும் வந்து அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை பெருசாக, அதனால் பெருசாக நம்ம எதுவும் கண்டுக்காமல் இந்த பகுதிகளில் நம்ம வான்படை தளங்களை வச்சுருக்கோம், அதை சுற்றி மக்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வடக்கு பகுதிக்கு போகிறோம் அப்படின்னா காஷ்மீருக்கோ இல்லை பஞ்சாப் ப்ராவின்ஸ்லேயோ எதிரியோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஃபைட்டர் ஜெட்டை எடுத்தேன் அப்படின்னா டக்குன்னு பார்டரை கிராஸ் பண்ணி உள்ளே வந்துடுவாங்க. அப்படி வந்து அந்த ஏர்பேஸை தாக்குறப்ப பக்கத்தில் இருக்க ஊரை தாக்கிட்டா அப்போ அந்த ஊருக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங்கை கொடுக்கணும், அந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தணும், ஏர் சைரன் ஒழிச்சிச்சுன்னா எந்த மாதிரி இடங்கள்ல அவங்க பாதுகாப்பை தேடணுன்ற ட்ரைனிங்கை கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமாக ஒரு நேஷன் வைட் ட்ரில் நடந்துச்சு இல்லவா, அந்த ட்ரில்லில் இந்த விஷயத்தை தான் முக்கியமாக நம்ம பார்த்தோம். நம்மளோட சிட்டிஸை எப்படி பாதுகாக்கிறது, எதிரி வந்து மிலிட்டரி டார்கெட் அடிச்சுட்டு போனோன்னா போட்டோம், சிட்டிஸை வந்து அது பாதிக்கக்கூடாது, பக்கத்தில் சிட்டிஸ் இருந்துச்சுனான்னு சொல்லி இதை நம்ம கவனமாக பண்ணோம் அல்லவா. அது மட்டும் இல்லாமல் சிட்டிஸுக்கும் வந்து வான் பாதுகாப்பு அமைப்பு வேணும் மிலிட்டரி டார்கெட்டை தாண்டின்னு சொல்லி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சீனர்கள் வந்து அவங்களோட மக்களை ஒரு ரீசோர்ஸாக பார்க்குற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீங்களே சொல்லுங்களேன், சிவிலியன் க்ரெயினில் போய் இவங்க கேமஃப்ளாஜ் பண்ணி மக்களுக்கு நடுவில் ஓட விடுறாங்கன்னா அவங்க மக்களை வந்து அப்போது ரீசோர்ஸாக தான் பார்க்குறாங்க. ஸ்டாலின் எப்படி சோவியத் யூனியன் மக்களை ஜஸ்ட் ஒரு ரீசோர்ஸ், அதாவது துப்பாக்கியில் இருக்கிற தோட்டா மாதிரி சோவியத் யூனியனில் இருக்கிற மக்கள் அவ்வளவுதான் அவங்களோட வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தாரோ, அதே மாதிரி தான் சீனர்களும் சைனீஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி PLAவும் அந்த நாட்டு மக்களை பார்க்குறாங்கன்றது தெளிவாக தெரியுது. இதிலிருந்து நான் இன்னமும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, ஈரானுன்னு சொல்லி ஒரு நாடு இருக்குது. இந்த நாடு ஒரு சின்ன நாடு, எக்கனாமிக்கலையும் சரி மிலிட்டரிலையும் சரி. கம்பேரிட்டிவ்லி அவங்க சண்டைக்கு போகிற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப அவங்க வந்து சின்ன நாடு. அதுக்கு நான் அவங்கள சின்ன நாடுன்னு சொல்லலை, கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். அப்படிப்பட்ட நாடு
அவங்களோட ஐசிபிஎம்ஸை எதிரிகள் கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு கேமோஃப்ளாஜ் பண்ணி சிவிலியன் கார்கோ ட்ரக்காக வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு வழியே கிடையாது. அவங்களுக்கு இப்படி வச்சு தான் ஆகணும். ஓகே, அதை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உலகத்தோட 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருந்துட்டு R&Dயில் நாங்கள் தான் நம்பர் 1, யூஎஸை நாங்கள் எப்போயோ பின்னுக்கு தள்ளிட்டோம் அப்படின்னு வாய்ஸ் அவுட்டார் விட்டுக்கிட்டு மக்களை கேடயமாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு செயலை வந்து நம்ம சீனா கிட்டேருந்து எதிர்பார்க்கலை. பட் இந்த தடவை நமக்கு புரிஞ்சிருச்சு இவங்க இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கான காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை வரும். நன்றி, வணக்கம்.